வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன் மிஸ்டர் கிடாம் சேனல்லேருந்து. இப்போ ஒரு சினாரியோ சொல்றேங்க. அதாவது இப்போ சென்னையிலேருந்து நீங்க கிளம்புறீங்க. Uber புக் பண்ணி ஏர்போர்ட் போறீங்க. ஏர்போர்ட்லேருந்து எய்தர் எனி கைண்ட் ஆஃப் ஏர்லைன்ஸ், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஒரு நேமுக்கு வச்சுக்கலாம். இங்கேருந்து பாரிஸ் போறீங்க. ஸோ பாரிஸ்ல நீங்க இருக்கீங்க, சுத்தி பார்க்குறீங்க. அங்க ஒரு Uber யூஸ் பண்றீங்க. அப்புறம் அங்கேருந்து Airbnb லோக்கல் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு அ ஸ்டேக்கு வந்து Airbnb புக் பண்றீங்க. அங்க கொஞ்ச நேரம் ஸ்டே பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து லோக்கல்ல எங்கேயாவது ஃபுட்டுக்கு வந்து எங்க மெக்டில சாப்பிடுறீங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து iPhone யூஸ் பண்றீங்க. அந்த இடத்த ஷூட் பண்றீங்க, கான்டென்ட் போடுறீங்க. அதில Facebook, Instaலாம் போடுறீங்க. தென் நீங்க திரும்பவும் வந்து அதே மாதிரி நீங்க சென்னைக்கு வரீங்க. ஸோ, இதில காமனாலிட்டி ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? இதில உள்ள கம்பெனிஸ் அதாவது Uber, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், இல்ல மெக்டி, அதுக்கப்புறம் Apple, Facebook, Google இந்த எல்லா கம்பெனிஸ்க்கும் காமனாலிட்டி என்ன இருக்கும்? கண்டிப்பா இது எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸ். அது மட்டும் இல்லாம ஃபார்ச்சூன் 500ல இருக்க கொஞ்சம் ஃபேமஸான ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷன் உள்ள கம்பெனிஸ். அதுல மாற்று கருத்து இல்ல. இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதலோட இன்வெஸ்டர்ஸ். இந்த எல்லா கம்பெனிஸ்லயும் பார்த்தீங்கன்னா, மேஜரா இருக்க ஒரு 3 இன்வெஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. அதாவது 3 ஷேர் ஹோல்டர்ஸ் தான் மேஜரா இருப்பாங்க. அந்த 3 ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, 3 கம்பெனிஸ். அதாவது ஒண்ணு Vanguard, இன்னொன்னு State Street, அதுக்கப்புறம் BlackRock. இந்த 3 கம்பெனிஸ் தான் கிட்டத்தட்ட வேர்ல்ட் வைட்ல மோர் தென் 1600 அதாவது 1600 மேல பப்ளிக்கல் ட்ரேடட் கம்பெனிஸ் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க. அது மூலமா மோர் தென் 2.3 மில்லியன் ஜாப்ஸ் வந்து இவங்க டைரக்ட்டா கண்ட்ரோல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒட்டுமொத்தமா இவங்க கிட்ட எந்த அளவுக்கு வந்து அசெட்ஸ் மேனேஜ் பண்றாங்கன்னா, இவங்களோட வொர்க் வந்து என்னதுன்னா, கிளையன்ட்ஸ் கிட்ட இருந்து அதாவது எய்தர் பப்ளிக் இல்லன்னா வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனோ, இல்ல கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷனோ, இல்ல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்கி, அது மூலமா அந்த ஃபண்ட் மூலமா இவங்க வந்து ஒரு சில அசெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, அதுக்கு வந்து இவங்க ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் வாங்குவாங்க. ஸோ, அந்த இன்வெஸ்ட்மென்ட் எந்த அளவுக்கு இவங்க அசெட்ஸ் வச்சிருக்காங்கங்கிறத தான் நம்ம வந்து அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, எந்த அளவுக்கு இருக்குன்னா, கிட்டத்தட்ட இந்த 3 கம்பெனிஸும் சேர்த்து $30 டிரில்லியன் அந்த அளவுக்கு வந்து அசெட்ஸ இவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது உலகத்தில எந்த ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி எந்த ஒரு கண்ட்ரிஸ் ஜிடிபியோட அதிகம். முக்கியமா அமெரிக்காவோட அதிகம். ஸோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹியூஜ் வெல்த் வந்து இந்த 3 கம்பெனிஸ் மேனேஜ் பண்றாங்க. இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த 3 கம்பெனிஸ்ல இப்போ ஒரு கம்பெனிஸ்ல ஷேர் ஹோல்டரா யாரு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கம்பெனிஸ் இருந்துக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. அதாவது இப்போ Vanguard ஒரு ஷேர் ஹோல்டர்ல மேஜரா பார்த்தீங்கன்னா, BlackRock இருப்பாங்க. BlackRock ஒரு ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா, Vanguardஆ இருப்பாங்க. ஸோ எல்லாத்த ஓன் பண்றது அவங்க தான். அவங்களே அவங்க ஓட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து அந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தட் அவங்களோட அந்த கண்ட்ரோல் வந்து வெளிலயும் போகாம இருக்கும். ஸோ இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் வைட்ல எந்த ஒரு கவர்ன்மென்ட்டையும் வந்து அவங்களால வந்து ஒரு ஷேக் பண்ற அளவுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பீப்பிள். ஏன்னா இப்போ உள்ள எல்லா பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸ் ஆகட்டும் சரி, சின்ன சின்ன கம்பெனிஸா இருக்கட்டும், இல்லன்னா பிக் கார்ப்பரேஷன் எல்லாத்துக்குமே வந்து இவங்க ஒரு ஷேர் ஹோல்டர்ஸா, இன்வெஸ்டரா இருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, Nvidia இருக்கட்டும். இப்போ நீங்க நினைக்கிற டாப் பிராண்ட்ஸ் இப்போ டாப் 10ல இருக்க ஃபார்ச்சூன் 500ல இருக்க டாப் 10 பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, Nvidia, Tesla, அப்புறம் Microsoft, அதுக்கப்புறம் Apple, Berkshire Hathaway, அதுக்கப்புறம் Coca-Cola, அதுக்கப்புறம் வந்து வேற எல்லா கம்பெனிஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டரா இருப்பாங்க. ஸோ, இதுல முக்கியமான ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, BlackRock. இந்த Vanguard, State Street விட அதிகமான அசெட்ஸ் அவங்க தான் ஓன் பண்றாங்க. கிட்டத்தட்ட $10 டிரில்லியன் அது வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா ஜிடிபியோட டபுள். அந்த அளவுக்கு வந்து அசெட்ஸ் அவங்க ஓன் பண்றாங்க. ஸோ, இந்த வேர்ல்டே ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த மேஜர் கம்பெனி தாங்க. ஸோ, அதனால தான் இவங்கள வந்து இந்த பிக் 3ங்கிறத கூப்பிடுவாங்க.